ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்குல குழிப்பணியாரம் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு அவிச்சி நார்லாம் எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். இது கூட ரவை போட்டுட்டு அடுத்தது அரைப்போம். ரவை போட்டுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு போட்டுட்டு காட்டுறேன். அரிசி மாவு போட்டுட்டேன். அடுத்தது வெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா மட்டும் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. பேக்கிங் சோடா போட்டுட்டு ஊற்ற வேண்டியதான். பாருங்க, பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டு வந்துட்டேன். இதை பாருங்க, குழிப்பணியார சட்டி வச்சாச்சு, காஞ்சிருச்சு. இதை ஊற்றிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். இதை பாருங்க, ஊற்றியாச்சு, வேவுது. வெந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு சைடு டர்ன் பண்ணிட்டு காட்டுறேன். இதை பாருங்க, ஊற்றியாச்சு, வேவுது. கொஞ்சம் சிம்மிலையும் பெருசுலையும் வச்சு வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன், வேவுது. அதை பாருங்க, குழிப்பணியாரம் வெந்துருச்சு, எடுத்துட்டேன், சர்வ் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்லன்னா கூட இப்படி கூட செஞ்சு கொடுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்லன்னா. இதை பாருங்க, குழிப்பணியாரம் எடுத்தாச்சு. மரவள்ளிக்கிழங்கு குழிப்பணியாரம் குழந்தைங்க சாப்பிட்லன்னா கூட இப்படி செஞ்சு தரலாம். மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்லன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. தேங்க்யூ.